ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை அனுமதித்தால் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதற்கு பதிலளித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் தாங்களும் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் இந்த 2 வார காலத்தில் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான கடற்பயணம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த இடைக்கால போர் நிறுத்தம் நீண்டகால அமைதி ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கும் என யுனைடெட் ஸ்டேட்ஸ் நம்புகிறது. ஈரானிடமிருந்து வந்த 10 அம்ச முன்மொழிவு தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பல முக்கிய அம்சங்களில் ஏற்கனவே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பிரச்சனையில் முக்கிய நடுநிலை பங்காற்றியது பாகிஸ்தான் ஆகும். அந்நாட்டின் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அறிவித்தார். மேலும் அனைத்து சர்ச்சைகளையும் தீர்க்க ஏப்ரல் 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் மேலதிக பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இஸ்ரேல் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் அளிக்கவில்லை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்த முடிவுகளில் எந்த அளவுக்கு ஈடுபட்டுள்ளார் என்பது தெளிவாக இல்லை. லெபனான் உள்ளிட்ட பகுதிகளில் இராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என தகவல்கள் வெளியாகின்றன. ஜெருசலேம் பகுதியில் ஏவுகணை எச்சரிக்கைகள் தொடர்ந்து ஒலித்து வருகின்றன. மேலும் ஈரானிலிருந்து ஏவுகணைகள் செலுத்தப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. இதனால் நிலநாள் நிலைமை இன்னும் பதற்றமாக